கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை பத்தி பார்க்க போறோம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ஒரு கண்டிஷனை செக் பண்ண போறோம். கண்டிஷன் ட்ரூவா இருந்தா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. இதுக்காக தான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்றோம். ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் மூலமா இதை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். லெட் ஃபர்ஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு அசைன் பண்ணிக்கிறோம். லெட் செகண்ட் நம்பர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பர்ல எது பெருசு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போறோம். ஸோ அதுக்காக வந்துட்டு இஃப் கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் நம்பர் கிரேட்டர் தேன் செகண்ட் நம்பர் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ ஒருவேளை இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கண்டிஷன், அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் லெஸ் தென் செகண்ட் நம்பர் அப்படிங்கிற கண்டிஷன் செக் பண்ணும். ஒருவேளை இந்த கண்டிஷனும் ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஒருவேளை ரெண்டு கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கடைசியாக கொடுத்துருக்க எல்ஸ் பிளாக் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 5 is greater than 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இன்புட்ஸை உள்ள கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.